மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. ஹலோ, எஸ்கே ஹாஸ்பிட்டல். ஹலோ. அங்க பாபுன்னு ஒரு பேஷண்ட் ஹார்ட் ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆயிருக்காருல்ல? ஆமா மேம். அவரு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? இல்லைங்களே, இன்னைக்கு தான் ஆபரேஷன் சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? அவங்க அட்டெண்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவங்களுக்கு கால் பண்ணிருந்தேன், ஆனா லைன் கிடைக்கல. கூப்பிடுறேன் மேம். நீங்க? நான் மலர், பேஷண்டோட சிஸ்டர் மல்லின்னு அங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என் ஃப்ரெண்டு தான். நீங்க மல்லியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா ப்ளீஸ்? நோ இஷ்யூஸ் மேம். 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். இந்தாங்க மேம். மலர் நான் சொன்னாங்க. ஆமா மேம். ஹலோ. என்னடி இன்னும் அங்கதான் இருக்கீங்க போல? மலர் சொல்லுங்க மலர். நீங்களா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, இவ்ளோ நேரம் எப்படி அங்க இருக்க விட்டாங்க? பணத்தை கட்டலனா இடத்த காலி பண்ணுங்கன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருப்பாங்களே. ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஏண்டி என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி என்னமோ உன் புருஷனை அனுப்பி பணம் வாங்கிட்டு வர சொல்ற? பாவோன்னு பார்த்து திரும்ப கூப்பிட்டு குடுக்கலான்னு பார்த்தா வேண்டான்னு சொல்லிருக்க. இப்போ திரும்பவும் காசு வேணும்னு கையேந்திட்டு வான்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிருக்க. இல்ல புரியாம தான் கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் ரேணுகா கூட பழகி பழகி மூளை கலங்கி போச்சா? ஏய், அழுதுட்டு இருக்கியா? பேசாம வியாதி முத்துறதுக்குள்ள நீயும் அவனும் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்ந்துருங்க. அச்சோ, ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா பணம் வேணும்ல? உன் அண்ணனுக்கே செலவு பண்ண முடியாம இப்ப அவனை எங்க தூக்கிட்டு போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க. இதுல உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? கூட பிறந்த பாவத்துக்கு விஜய்க்கும் அவனை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக உனக்கும் வேணா நான் செலவு பண்ண ரெடியா இருக்கேன். ஐயோ, உங்க பெரிய மனசு யாருக்காச்சும் வருமா? உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. என்னடி பேச்சுல ஒரு திமிர்த்தனம் தெரியுது? அங்க உன் அண்ணன் இருக்கானா இல்ல போய் சேர்ந்துட்டானா? நீங்கெல்லாம் இன்னும் இருக்கிறப்போ அவருக்கு என்ன ஆக போகுது? என்னடி வேற எங்கேயாவது காசு கேட்டு பணத்தை கொண்டு வந்துட்டானா என்ன உன் புருஷன்? அடச்சி, வாய மூடு. ஏமாத்தி பொழைக்கிற நீயே இவ்ளோ பேசும்போது உழைச்சு பொழைக்கிற நாங்க ஏன் பேசக்கூடாது? அயோக்கியத்தனம் பண்ற நீயே நல்லா இருக்க, நல்லவங்க நாங்க. கடவுள் கை விட்டுருவாரா? ஆமாமா, கடவுள் கைய பிடிக்க வந்ததுனாலதான் இப்ப நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க பாரு. பணத்தை கொடுத்து நீதிய விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்காத. ஆட்டத்துல நீ ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா கடைசியில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கோப்பை கிடைக்கும். ஜெயிக்க போறது நாங்க தான். இருந்தாலும் உன் மன தைரியத்தை பாராட்டியே ஆகணும் மல்லி. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செலவே பண்றதுக்கு துப்பு இல்லாம ஒவ்வொருத்தர் கால்லையும் விழுந்து கிடக்குறீங்களே. இந்த சிச்சுவேஷன்லயும் உன் பேச்சுல மட்டும் திமிர்த்தனத்துல குறைச்சலே இல்ல பாரு. ராஜேஸ்வரி, காத்து எப்பவும் ஒரே பக்கம் அடிக்காது. இவ்ளோ நாள் உன் பக்கம் காத்தடிச்சது, ஓவரா ஆட்டம் போட்ட. ஆனா இப்போ காத்து திசை மாறிடுச்சு. அது ஏன் புருஷன் உண்மையா உழைச்சு சம்பாதிச்ச வீடு. உன்ன மாதிரி அடுத்தவங்க வயித்துல அடிச்சு சம்பாதிக்கல. அதனால அது கண்டிப்பா எங்க கையில வந்து சேரும். அப்படியா? அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டே இரு. கடவுள் மேல இருந்து டமால்னு வந்து உன் தலையில போட போறாரு. யார் தலையில கடவுள் போட்டு அடக்கி வைக்கிறாருன்னு பாக்கதானே போறோம். பாக்கலாம் பாக்கலாம். இப்போ உன் அண்ணன் இருக்கானா இல்லையான்னு போய் பாரு போ. இதுங்களை நம்பி யார் பணம் கொடுப்பா? பேங்க்லயும் லோன் கொடுக்க விடாம பண்ணிட்டோம். ஆனா எப்படி பணத்தை ரெடி பண்ணிருப்பான்னு தெரியலையே. அவ என்னமோ ஓவரா பேசுறா. எல்லாம் மாமா கூட இருக்கிற தைரியம் தான். யார் கையில காலையாச்சும் விழுந்து பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாருல்ல, பின்னையே எப்படி பேச மாட்டா? அதுவும் சரிதான், அந்த தைரியம் தான். ஆனா அத யார்கிட்ட காட்டணும்னு அவளுக்கு தெரியல பாரு. இப்ப என்ன சொரிஞ்சு விட்டுட்டா? நான் சும்மா விட்டுருவேனா? அவளை ஏதாவது செய்வேன். இதெல்லாம் அவளால தாங்க முடியுமா? இவ்ளோ அடிபட்டும் அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அவ இன்னைக்கு பேசின பேச்சுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண போறா. கவலைப்படாதீங்க அண்ணி,
ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கும். டாக்டர், அண்ணன் எப்படி இருக்காரு? பாபுவுக்கு ஆபரேஷனை முடிச்சிட்டோம். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா இருக்காரு. ஐயோ கடவுளே, நாங்க எப்ப பார்க்கலாம்? இப்ப மயக்கத்துல தான் இருக்காரு. இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும். போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டுல வச்சிருக்கோம். அவர் கண்ணு முழிச்சதும் நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரா போய் பேஷண்ட பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர். இன்னைக்கு ஃபுல்லா போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டுல தான் அப்சர்வேஷனுக்காக வச்சிருப்போம். சோ அட்டெண்டர் யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். சரிங்க டாக்டர். டாக்டர், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? என்னம்மா, ஆபரேஷன் முடிஞ்ச அரை மணி நேரம் கூட ஆகல, எப்போ டிஸ்சார்ஜ்னு கேக்குறீங்க? சாரி டாக்டர், அவங்க புரியாம கேட்டுட்டாங்க. இங்க பாருங்கம்மா, நாளைக்கு தான் ஜெனரல் வார்டுக்கு மாத்துவோம். ஒரு 4-5 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமும் 2-3 மாசத்துக்கு செக்கப்புக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஐயோ, சரிங்க டாக்டர். அண்ணனை பார்க்கலாமா? பார்க்கலாமா? வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் வந்து சொல்லுவாங்க. தேங்க்ஸ் டாக்டர். நன்றி டாக்டர். ரொம்ப இருக்கட்டும், நன்றி டாக்டர். நான் வரேன். மல்லி, தம்பி, உங்க 2 பேருக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஏன் அண்ணனுக்கு நான் வந்து நிக்க மாட்டேனா? அழாதீங்க அண்ணி, தைரியமா இருக்கணும். சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் அவரை பாத்துக்கிறேன். உங்களை தனியா விட்டு நாங்க எப்படிங்க போறது? டாக்டர் தான் ஒருத்தர் இருந்தா போதும்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்களும் வந்ததுல இருந்து ரெஸ்டே இல்லாம அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. மல்லி, தம்பியை கூட்டிட்டு போ. சரிங்க அண்ணி. ஏங்க, அண்ணன் கண்ணு முழிக்கிற வரைக்கும் சும்மா தாங்க இருக்கணும். அண்ணி சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாங்க. அண்ணி, அண்ணன் கண் முழிச்ச உடனே கால் பண்ணுங்க. சரி மல்லி. ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா தயங்காதீங்க, உடனே கால் பண்ணுங்க. ம், சரிங்க தம்பி. சரி, அப்ப நாங்க வரோம். ம். வா. எங்க பாரு பாப்பா, நீ இவ்ளோ சாப்பிட்டா இவ்ளோ சாப்பிடணும், இவ்ளோ சாப்பிட்டா. வெளியில இருந்து ஃபைட் பண்றதை விட உள்ள போய் கூட இருந்து ஃபைட் பண்றது தான் வேலைக்காகணும் லாயர் சொல்றாரு. ஆமா ஆமா, சொத்து யாரோட அனுபவத்துல ரொம்ப காலமா இருக்குதுன்னு தான் பாக்குறாங்க. நீங்க அவ போன்னு சொன்னதுமே எதுவுமே பேசாம கிளம்பி வந்துட்டீங்க. அது அன்னைக்கு நிலைமை அப்படிமா, என்ன பண்றது? புரியுது புரியுது மாப்ள. இருந்தாலும் இவ்வளவு நாள் கழிச்சு இத பத்தி யோசிக்கிற நீங்க கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு இருந்திருக்கணும். அவகிட்ட போய் நிக்கணுமா? வேணா ஒதுங்கி போயிருவோம், நிம்மதியா இருப்போம்னு நினைச்சேன். ஆனா சண்டைக்கு போகாம உதவின்னு போய் நிக்கிறப்ப கூட அவ இறக்கப்படலனா எப்படிமா? ஐயோ, அது இல்ல மாப்ள தம்பி, அது அதுக்குன்னு ஒரு நேரம் வரணுமா இல்லையா? எப்படியோ இப்ப வாச்சும் இதுக்கு ஒரு முடிவு வந்தா சரிதான். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு அவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டு உள்ள போய் உட்காருங்க. அவ என்ன செய்வான்னு பாத்துருவோம். என்ன பிள்ளை அப்படி பாத்துட்டு இருக்க? இப்ப என்ன பிள்ளை, ஒரு அளவுக்கு தான் ஒரு மனுஷன் பொறுமையா இருக்க முடியும். இங்க பாருங்க மாப்ள, இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பேன் மாப்ள. நீங்க, மல்லி, வெண்பா எல்லாருமே அங்கதான் இருக்கணும். அதுதான் முறை. அதுக்கான வழிய பாருங்க. ஏய், சீ 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 சீ. ஏய் ரேணுகா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன காரியம் பண்றீங்கக்கா? இப்படி எல்லாம் தூக்கி வீசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? இந்த பொம்பளை ஏன் பேரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா? அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உன் பேரா? நானும் விஜய் கூட அங்க போவேன். விஜய் என்ன கூட்டிட்டு போவல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.